வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3600க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3260 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அது யாருக்கு அப்படின்னா, ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து 3600 ரெசிஸ்டன்ஸை மாற்றி படிப்படியாக மார்க்கெட் சரிவாக சந்திச்சு அதுக்கு முன்னாடி நாள் கிரியேட் பண்ண லோவான 3560 டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மேலே மார்க்கெட் ஓரளவு ரீபவுண்ட் பண்ணி புதிய ஹை கிரியேட் பண்ணி அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்றுமே இல்லை. ஒரு கன்சால்டேஷன் எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. எந்த ட்ரெண்டுனா டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் மார்க்கெட்டோட ஓப்பனிங் மறுபடியும் 3620 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் மறுபடியும் இது ஒரு குழப்பமான இடமா தான் இருக்குது க்ரூட் ஆயில் ட்ரேடர்ஸுக்கு. ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்க காரணத்தினால 3660 ரெசிஸ்டன்ஸாக வச்சு 3670 ஸ்டாப் லாஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ எந்த அடிப்படையில் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 3660க்கு கீழே தொடர்ந்து மார்க்கெட் இருக்கிற சமயத்தில் 3600க்கு கீழே ஒரு க்ளோசிங் வர சமயத்தில் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய செல்லர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக க்ரூட் ஆயில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதை பரிசோதனை செய்கிறதுக்காக மட்டுமே இந்த செல்லிங்க்கு சாதகமாக நம்ம பொசிஷன் எடுத்துகிட்ருக்கோம். இந்த இடத்துல எங்கேயும் பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் தெரியல. ஏன் அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் 3600க்கு மேலே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் போகிற சமயத்தில் தான் நம்ம அதை பற்றி யோசிக்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஒரே நாள் மார்க்கெட்லேயே 200 பாயிண்ட் ட்ராப் ஆகிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம படிப்படியாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ட்ரேடிங்குள்ளே இறங்கணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிளியராக சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனோ பொசிஷனோ நமக்கு தென்படலை. அதனால் முதல்ல செல்லிங்க்கு சாதகமாக இருப்போம். 3600க்கு மேலே க்ளோசிங் வருது செல்லர்ஸுக்கு மிக அவசியம். அப்போ தான் இன்னும் நிறைய செல்லர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி தொடர்ந்து மார்க்கெட் சரிவை சந்திக்கும். இந்த 600லேருந்து 660க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயம் வரைக்கும் நியூட்ரல்ஸ் பொசிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.